அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பெரியாரினுடைய கருத்துக்கள் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன, விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இந்த விமர்சனங்கள் எல்லாம் அவதூறுகள் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அதை ஒட்டியே நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். ஏன் குறிவைக்கப்படுகிறார் பெரியார்? இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திராவிடர் கழகத்திலிருந்து திருமிகு அருள்மொழி அவர்கள் வணக்கம். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து திரு தியாகு அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள் வணக்கம். அருள்மொழி, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். இந்த சூழல்ல மீண்டும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது பெரியாரின் கருத்துக்கள். இப்போது பெரியார் குறிவைக்கப்பட என்ன காரணம்? உங்களுடைய அந்த அறிமுகத்திலேயே எனக்கு வந்து ரெண்டு கருத்து உண்டு. ஒன்று, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது தந்தை பெரியார் மீதான விமர்சனங்கள் இல்லை. பெரியார் சொல்லாததை அவர் சொன்னதாக பரப்பப்படுகிற அவதூறு. அதனால் இதை முதல்ல நம்ம விமர்சனம் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது. நீங்கள் பச்சையாக தெரிஞ்சு ஒருத்தர் பொய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் விமர்சனம்னு சொல்லுவீங்களா? அது பொய், அது அவதூறு, டிஃபமேஷன். அதுதான் அதுக்கான இலக்கணம். இது வந்து ஒரு வகையான தாக்குதல், அவ்வளோதான். அதாவது பெரியார் மீது எவ்வளவோ தாக்குதல்கள் நடந்திருக்கு. அவருடைய தீர்மானங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு திருமணமான பெண் வந்து அவங்க கணவரை பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க விவாகரத்து வாங்கிக்கலாம். அவங்க வேறு ஒருவரை விரும்பினால் அது குற்றமாக கருதப்படக்கூடாது. ஏன்னா அது வந்து அப்போ கிரிமினல் அஃபென்ஸ். அது குற்றமாக கருதப்படக்கூடாது. அது தப்புன்னு சொல்லுங்கள், நீங்கள் விவாகரத்து வாங்கிக்கங்க. அப்படி ஒரு பெண் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அதை கிரிமினல் அஃபென்ஸாக கருதக்கூடாது அப்படின்னு தந்தை பெரியார் 40களில் பேசுகிறாரு. மாநாட்டில் தீர்மானம் போடுறாங்க. அன்னைக்கு வந்து என்ன பேசுனாங்கன்னா, யார் மனைவியை வேணா யார் வேணா கூட்டிகிட்டு போகலான்னு பெரியார் சொல்கிறாரு. இது திரிபு. ஆனால் அன்றைக்கு தந்தை பெரியார் சொன்ன கருத்து தான் இப்போ உச்சநீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்தி அந்த செக்ஷனே தப்பு அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்போ இது வந்து ஒரு கருத்தை திரித்து பேசுவது ஒன்று, சொல்லாததை சொன்னதா பேசுறது வந்து அவதூறு. ஆனால் இது எல்லாத்தையுமே நான் எப்படி பார்க்குறேன்னா, தந்தை பெரியார் என்கிற இந்த கருத்தின் மீது, தத்துவத்தின் மீது வெவ்வேறு பக்கம் இருந்து தாக்குதல்கள் தொடுக்கப்படுகின்றன. அது ஏன் அப்படின்னா, இது இப்போ இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ தாக்குறதுக்கு சில நபர்கள் வந்து கிடைச்சிருக்காங்க அதிகமாக. அல்லது இன்னொரு வகையாக பார்த்தா, தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட நாள் கனவு. அதை வந்து இவங்க இந்தியாவில் இவ்வளோ இடங்களில் வெற்றி பெறுவாங்கன்னே முதல்ல யாரும் நினைக்கல. அவ்வளவு இடத்துல காவி பரவிய பிறகு கூட தமிழ்நாட்டில் வந்து தேர்தலில் நிற்கிறதும் வெல்வதும் என்பது அவர்களுக்கு ஒரு கனவாக தான் இருக்குது. இப்பையும் வந்து கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அவங்களால இந்த 3 இடம் 4 இடம் கூட வந்திருக்க முடியாது. அப்படிங்கும்போது இதற்கு யார் காரணம் அல்லது எது காரணம்? அப்போது அரசியல் ரீதியாக அணுகிறவங்க என்ன செய்வாங்க? ஒரு நாட்டை தாக்கணும்னா முதல்ல அதனுடைய கோட்டையை தாக்குறது, கோட்டையை பிடிக்கணும்னா முதல்ல அரணை தாக்கணும், அதனுடைய எல்லையை தாக்குறது, அதுக்கு எது காப்பாக இருக்கிறதோ அதை தாக்குவது, அதை நீர்த்து போக செய்கிறது. இந்த மாதிரி முயற்சியில் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பக்தி என்பது வேறு, அரசியல் தேர்தல்ங்கிறது வேறு. அவங்க கோயிலுக்கு போகிறது, ஆன்மீகம், இதெல்லாம் வேறு. ஆனால் தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய திராவிட இயக்க அரசியல் கட்சிகளை தான் அவங்க மாறி மாறி தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை தேர்ந்தெடுக்க அவங்க தயாராக இல்லை. இப்போ இதற்கு பின்னணி, இந்த விமர்சனத்திற்கு பின்னணின்றது வந்து தமிழ் தேசிய சொல்றேன், நீங்க அது உங்க சொல், ஆனா அது விமர்சனம் அல்ல, அவதூறு. இப்படிப்பட்ட தாக்குதல்கள்னு வச்சுக்கலாம், அவதூறுகள்னு வச்சுக்கலாம். இதுக்கு பின்னணி வந்து ஆர்எஸ்எஸ் எடுபடி ஆட்களாக இவங்கெல்லாம் வேலை செய்யறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸால நேரடியாக அல்லது பிஜேபியால நேரடியாக செய்ய முடியாததுக்கு அவங்களுக்கு வெவ்வேறு முகாம்கள்ல இருந்து ஆட்கள் கிடைச்சிருக்காங்க. அதன் மூலமா நடக்குது. பெரியாரின் கருத்துக்களை வெளிப்படையா பேசுங்க. சமீப ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலா
பெரியாரின் கொள்கையை வச்சு வாங்க மக்கள்கிட்ட சந்திக்கலாம், பெரியாரின் பிம்பத்தை உடைப்போம், இல்லாததெல்லாம் பெரியாருக்கு நீங்க இட்டு கட்டிட்டீங்க, எல்லாத்துக்கும் காரணம் பெரியாருன்ட்டீங்க, அதை இனி நாங்கள் உடைக்க போகிறோம்னு போற போக்கை உடைச்சிக்கங்க, உடைங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையை சொல்லி இந்த மாதிரி தந்தை பெரியார் சொல்லி இருக்காரு, இதை நான் ஏத்துக்கல, ஏன் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லுங்க. சொல்லாததையும் சொல்லி பேசுவது அப்படிங்கிறது தான் அதனுடைய கீழ்மட்ட நிலை. அதாவது இது கடைசி முயற்சின்னு அவங்க நினைக்கிறாங்க, எந்த எல்லைக்கும் போவது அப்படின்னு. ஆனா இதை போன்று பல அவதூறுகளையும் பல தாக்குதல்களையும் தன் வாழ்நாளிலேயே சந்தித்தவர் பெரியார். அவர் இறந்த பிறகு கடந்த 50 ஆண்டுகளாக அவருடைய தத்துவம் இப்படிப்பட்ட தாக்குதல்களை எதிர்கொண்டுதான் இன்னைக்கு நிக்குது. இன்னைக்கு புத்தக கண்காட்சியில மிக அதிகமாக வாங்கப்பட்ட புத்தகங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பற்றிய புத்தகங்கள் தான். அதை வாங்குறவங்க யாருன்னா இளைஞர்கள். அப்ப இளைஞர்கள்ட்ட இது அதிகமா இந்த கருத்து போகுதுங்கும் போது எப்படியாவது தரமட்டத்துக்கு இறங்கி தாக்குறதுங்கிறதுல எதிரிகள் முயற்சி செய்வாங்க தானே. எப்படி புரிந்து கொள்வதுன்ற இடத்தில் அவர் நிறைய பேசி இருக்கிறார், எல்லாம் பதிவாகவும் இருக்கு. ஆமா, அவருடைய சில கோட்ஸ் மேற்கோள்களை எடுத்து அரசியல் ரீதியான விமர்சனம் இல்ல, தனி மனித உறவுக்குள், குடும்ப உறவுக்குள் எல்லாம் அவர் எப்படி பேசி இருக்கிறாரு பாருங்க. கிட்டத்தட்ட நீங்க சொல்ற உங்கள் பார்வை அவதூறுன்றது கிட்டத்தட்ட ஒரு ஆபாசமாக அவர் மீது விமர்சனம் அந்த இடத்துக்கு இப்ப நகர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய மேற்கோள்களை எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் எந்த அப்படி பேசி இருக்கிறார்? நீங்க பெரியாரை பற்றி மட்டும் இல்ல, யாருடைய ஒரு கருத்தையும் ஒற்றை வாசகத்தை வைத்து புரிந்து கொள்ளவே முடியாது. நான் மிக அதிகமாக விமர்சிக்கிற ஒரு கருத்தாக இருந்தால் கூட அதுல இருந்து நான் மனுஸ்மிருதியை பேசுறேன், நீங்க நபர்களை விட்டுருங்க. மனுஸ்மிருதியில இருக்கிறத நான் சொல்றேன்னா கூட அதுல இருக்கிற 2 சொல்ல மட்டும் சொல்லக்கூடாது. அந்த முழு சூத்திரத்தை படிக்கணும், அதுல முன்ன பின்ன என்ன இருக்குன்னு பார்க்கணும், அந்த அத்தியாயத்தை படிக்கணும், அதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கணும். நான் பகவத்கீதையை விமர்சனம் செய்தால் கூட அதை முழுசா படிச்சுட்டு தான் பேசணுங்கிறது தான் பெரியாருடைய அணுகுமுறை. அப்படிதான் அவர் எல்லாத்தையும் எடுத்து விளக்கி சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன ஒருத்தருடைய கருத்துல நடுவுல இருந்து 3 சொற்களை எடுத்துக்கிட்டு இதுதான் பெரியார் சொன்னது அப்படின்னு பேசுறது அறியாமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா, இல்ல அதுக்கு வேறு மாதிரியான சொற்களை சொல்லலாமா? பேசலாம். ராம்கி, பெரியார் ஏன் குறிவைக்கப்படுகிறார் என்ற கேள்வி அருள்மொழி அவர்கள் சொன்னப்ப காலம் காலமாக அவர் மீது இத்தகைய விமர்சனம் இருந்தது. பல விஷயங்கள் திரும்ப திரும்ப அந்த விமர்சனம் அவதூறு, அவங்க பார்வையில் அவதூறுன்றது, திரிபுவாதங்கள்லாம் இருந்துட்டே இருக்குன்னா இப்ப என்ன எதற்காக குறிவைக்கப்படுறார்? அருள்மொழி அவர்கள் சொல்வது அவர் தான் ஒரு அரணாக இருக்கிறார், தமிழகத்திற்குள் வரணும்னா அந்த அரணை உடைக்கணும், அதற்காக இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்றாங்களா? இல்லை, அன்றைய அரசியல் சூழலுங்கிற இன்றைய அரசியல் சூழலை அன்னைக்கு ஒரு அரசியல் தளத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு கோஷம் முன்வைக்கப்பட்டது. அதே அதே சமூக பண்பாட்டு தளத்தில் உங்களுக்கு இந்த ஆரியர் திராவிடர் இதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே கலந்து விட்டது. இன்னைக்கு கலந்து ஒரு இதாக வைக்கும்போது அப்போ அதுதான் கேள்விக்குள்ளாகுது. இப்போ தமிழ் தேசியம்ங்கிற புதுசாக பேச வர்றவங்க எல்லாமே அதை எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க திராவிட அரசியலை ஒரு எதிரியாக நினைக்கிறாங்க. எப்படி நீங்கள் ஒரு அகண்ட பாரதத்துக்கு எதிராக திராவிட அரசியல் தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதிர்த்து நிற்குதோ அதே போல் திராவிட அரசியலுக்குள்ள உள்ள சப்செட்டாக இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியலுக்கு எதிராக நிற்குது, தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றிருக்குது. எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, திராவிடம்னு நீங்கள் மொத்தமாக பேசுகிறீங்க, எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இங்கே தான் ஒரு சிக்கல் வருது. அடிப்படையில் பல சிக்கலான விஷயங்களுக்கு ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் அது. அப்போ திராவிடர் யார் தமிழர் யார் அப்படிங்கிற அந்த விவாதத்தில் நிற்கிறது. திராவிடர் யாருன்னா திராவிட இந்த சண்டை ரொம்ப நாளாவே இன்னைக்கு உச்சத்துல எங்க நகர்ந்திருக்கு அப்படின்னா பெரியார் பிம்பத்தின் மீது அரசியல் ரீதியான பார்வைகள்னு இல்ல, அவரையே ஒரு தவறான மனிதராக சித்தரிக்கிற போக்குல தான் அங்கேயும் இங்கொன்றுமாக வார்த்தைகளை எடுத்து பேசுவது அப்படின்னு. அது எதற்காக நடக்குது? அதுதான் நம்ம அந்த இஷ்யூஸ்குள்ள போவேனா. பட் பெரியார் மேல ஏராளமான கேள்விகள் எழும்புகிறது. அதற்கு காரணம் என்னன்னா அவர் திராவிட அரசியலோட பிதாமகன், திராவிட அரசியலோட ஒரு மிக முக்கியமான தலைவராக இருக்கார். ஸோ இப்போ அவரை எதிர்த்து தான் நீங்க தேசிய அரசியலாகட்டும் செய்ய வேண்டியிருக்கிறது. பாஜக பெரியார் எதிர்த்து தான் செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழ் தேசியம் பேசுறவங்களும் பெரியார் எதிர்த்து தான் செய்ய வேண்டிய. ஏன் இப்ப பாஜக எதிர்ப்பு அப்படின்றது புரிந்து கொள்ள முடிகிறது. இந்துத்துவம் அப்படின்னா ஏன் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். தமிழ் தேசியர்கள்லயே பலர் பெரியாரையும் இணைத்து கொண்டுதான் தமிழ் தேசியத்துல பயணிக்கிறாங்க, முற்றாக அவரை எதிர்முனையில நிறுத்தல. ஆனா இன்றைக்கு தமிழ் தேசியர்களே பெரியார்ன்ற பெயரை நாங்க பயன்படுத்த மாட்டோம், நாங்க ஈவேரான் தான் சொல்லுவோன்ற அதிதீவிர நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்னா தமிழ் தேசியம் ஏன் எதுக்கு? அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தேசியத்தோட நோக்கம் இங்க இல்லைங்க,
அது இந்துத்துவாவின் அஜெண்டாவை இவர்கள் தமிழ் தேசியம் என்ற பெயர்ல செய்யறாங்கன்னு. அதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம பெரியார் மேல செய்யப்படுகிற அவதூறுகளுக்கு நம்ம அதற்கு வந்து பதில் தருவதற்கு பதிலாக கேள்வி எழுப்புகளுடைய உள்நோக்கத்தை பேசுறோம்ல. இத்தனை காலம் வந்து தனி தேசியம் பேசுபவர்கள் வந்து இன்னைக்கு அதே வார்த்தைகளை பேசும்போது பெரியார் இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் இல்ல, பல காலமாக பெரியார் எதிர்த்து விமர்சனங்கள் இன்னைக்கு இந்த விமர்சனம் வந்து எல்லை மீறி போயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி விமர்சனமா இருந்தது இன்னைக்கு அவதூறாக வசைகளாக மாறிவிட்டு, அது ஒத்துக்கிறேன், சரியான வார்த்தைகள் பிரயோகிக்கப்படவில்லை. ஆனா இதுக்கு உள்நோக்கம் என்னன்னா, நீங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி சேருவதற்காக செய்கிறீர்கள் அப்படிங்கிற உள்நோக்கத்தை சொல்லும் போதுதான் ஒரு சர்ச்சை எடுக்கல. பெரியார் எதிர்ப்புக்கு பின்னணியில் இந்துத்துவம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலையா? இல்ல பெரியாருடைய எதிர்ப்புக்கு பின்னாடி பெரியாருடைய எதிர்ப்பு என்னன்னா, அது வந்து இந்துத்துவ எதிர்ப்பு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும். பெரியார் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன, பிராமண எதிர்ப்பு, பிராமண அல்லாதவர் சங்கமாக தான் திராவிட கழகம் உருவாகி வருது. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற பாஜக அங்கே பெரும்பாலும் ஆதிக்க பிராமணர்கள் வந்து பெரியார் எதிரியா பார்க்க முடியும். ஏன்னா பெரியாருடைய தொடர்ந்து முன்வைத்த கருத்துக்கள் எல்லாமே பிராமணருக்கு எதிராக இருந்தது. ஸோ அந்த போக்கில் தான் பார்க்க முடியும். அதை தாண்டி இப்போ நான் இன்னும் ஒரு கருத்தாக வைக்கிறேன். 1930 மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு முன்னாடி பெரியார் குடியரசுல எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, மக்கள் தொகை கணக்கெடுக்க வருவோம், சென்சஸ் எடுக்க வருவாங்க, நீங்க யாரும் உங்க ஜாதி மதத்தெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க என்னன்னு சொல்லுங்க, உங்களை கேட்டா நான் இந்தியன் சொல்லுங்க, இல்ல பௌத்தரிகாரன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இதை வைத்து பெரியார் ஒரு தேசியவாதி, அவர் வந்து ஜாதிக்கு எதிரானவர், மதத்துக்கு எதிரானவர் சொல்லணுமா? சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அப்படிதான் அவர் கைகெடுத்தது என்னன்னா, சாதி ஒழிப்புங்கிற விஷயத்தை தான் கையெடுத்தார். ஸோ அதுல இருந்து தான் நகர்ந்து வர்றாரு. சாதி ஒழிப்புக்கு தடையாக இருப்பது யார்? பிராமணர்கள். பிராமண எதிர்ப்பு, பிராமணருக்கு ஆதரவாக இருக்கிறது கடவுள் எதிர்ப்பு, இப்படிதான் அதில் போனார். ஸோ அப்போ அன்னைக்கு 1930s சொன்னதை வைத்து கொண்டு நாம வந்து அவர் ஒரு இந்தியனா தன்னை முன்னிலைப்படுத்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோ காலப்போக்கில் கருத்துக்கள் மாறிட்டே தான் அவருக்கு மாறி இருக்கின்றப்ப இப்ப ஏன் இது இந்துத்துவ அஜெண்டா இல்லன்றீங்க? இந்த எதிர்ப்பு அவர் புரி வைக்கிறது அஜெண்டா கிடையாது. இது நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு அரணா இருக்கிறார், அவர் பிம்பத்தை உடைச்சிட்டா நம்ம எளிதில் உள்ளுக்கு நுழையலாம். இது காலங்காலமா செஞ்சது அதனோட நீட்சி தான். அது வந்து அது மறுக்க முடியாது. அது பாஜகவுடைய ஒரு அஜெண்டா இருக்கலாம், அதெல்லாம் இல்ல. ஆனா நீங்க சொல்ற இப்ப புதிய குரல்கள் இருக்குல்ல, இப்ப விமர்சனத்துக்குரிய அவதூறுகளாக கருதப்பட குரல் எல்லாமே பாஜக வரல, அது தமிழ் தேசிய குரல்கள் தான். அந்த தமிழ் தேசியம் ஒரிஜினல் தமிழ் தேசியம் இல்லைன்னு கூட நிராகரிக்கலாம். ஆனா அது ஒரு புதிய தமிழ் தேசிய. எனக்கு என்னன்னா, தமிழ் தேசியர்கள்லயே வந்து அவருடைய நிலைப்பாடு திராவிடம்ன்ற சொல்லுல அவங்களுக்கு சிக்கல் இருந்தது. ஆனா ஒன்னா ஆதரிச்சாங்க, தனித்தமிழ்நாடு அவர் தாங்க கேட்டார், இறைமை உள்ள மாநிலம்னு அவர் தான் பேசினாரு. அவர் தமிழ் தேசியர் இல்லைன்னா வேற யாருன்னு கேட்கிற தமிழ் தேசியர் இருக்கிறாங்க. எளிமையா சொல்றேன், ஒரே ஒரு கேள்வி, பெரியார்ன்ற பெயரையே கூட நான் பயன்படுத்த மாட்டேன், நான் ஈவேரான் தான் பயன்படுத்துவேன்ற அந்த அளவுக்கு ஒரு வெறுப்போட அவர் அணுகுறாங்கல்ல, அந்த இடத்துல தமிழ் தேசியத்துக்கு என்ன சிக்கல்? ஏன்னா தமிழ் தேசியம் அதான், நீங்க திராவிட அரசியலை எதிர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால், எதிர்க்க வேண்டும் என்றால், இப்ப நீங்க வந்து திராவிட அரசியலோட தனித்தன்மையை காப்பாது என்ன பண்ணணும், டெல்லியை நீங்க எதிர்த்தாகணும், இந்த அகண்ட பாரத கான்செப்டை எதிர்த்தாகணும், ஒரே இந்தியா கான்செப்டை எதிர்த்தாகணும். அதை எதிர்த்தால்தான் நீங்க திராவிட அரசியல். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தமிழ் அரசியலை நீங்க பத்தி முன்னெடுக்கணும், அதோடைய அடையாளம் என்ன? திராவிட அரசியலை எதிர்த்தாகணும், வேற வழி இல்லையே. தமிழ் தேசிய குரல் என்ன இருக்குது, நீங்க எங்களை திராவிடன்னு சொல்லி எங்களுக்கான குரலை நீங்க நசுக்கிறீங்க, தமிழருக்கான ஒரு திராவிடனா யாருன்னு சொல்லுங்க. சோ பெரியார குறிவைப்பதன் மூலமா, அந்த பிம்பத்தை உடைப்பதன் மூலமா தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியும். பிம்பத்தை உடைப்பதன் நோக்கமா இருக்காது. நான் என்ன சொல்றேன், இந்த கேள்விகளை பெரியார் ஒரு காலத்துல கலகக்காரரா இருந்தார், அந்த மாதிரியான கலக குரல் இப்ப எழுது, அதை எதிர்கொள்ள வேண்டிய கலக குரல்ன்றீங்க. இது கலக குரல் தான். கலக குரல்ன்றதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல அது சரியான இல்ல. நீங்க அந்த கலக குரல் அப்படின்றது ஒரு அடக்குமுறைக்கு எதிராக ஒரு போர் பரணி பாடுறத கலக குரல்பாங்க. இல்ல இல்லாத ஒன்னையும் இருக்கிற ஒன்னை பேசுறது எப்படி கலக குரலா இருக்கு? கலக குரல்னா நீங்க எந்த சர்ச்சையும் இல்லாமல் தானே இயல்பா வர குரல். நீங்க பெரியார் பேசின எல்லா விஷயங்களுமே அந்த காலகட்டத்தில் பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுப்பிய எல்லா விஷயங்களும் எங்க நிறுத்துறாருன்னா, அவர் சொல்றதை நான் புரிந்து கொள்கிறேன். பெரியாருக்கு எதிரான கலக குரல்களும் தமிழகத்தில் வந்து விட்டன, அவருக்கு எதிரான நிலைப்பாடு இங்க வந்துருச்சு. அப்படிதான் இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பகுதி மக்கள் வந்து அவங்க அந்த ஒரு சாலை சரியில்லை, இல்ல ரேஷன் கடையில கொடுக்கல, இது மாதிரிலாம் பிரச்சனை வருதா, நான் எளிமையா சொல்றேன். அந்த இடத்துல ஒருத்தர் போய் யாரா இருந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை போடுறாரா, இதுக்கு பேரு கலக குரல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த தெருவிலேயே யாரை பற்றியும் மரியாதை இல்லாம, எதை பற்றியும் கவலை இல்லாம, இந்த ராத்திரி பெண்கள் போற இடத்துல ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே போவார் தெரியுங்களா, அதையும் கலக குரல்னு சொல்லுவீங்களா? இது ரெண்டும் ஒன்றான்னு நான் கேட்கிறேன். இப்படி எல்லாம் பெரியார் பேசுற 100 ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் என்ன பேசினாரு? பெரியார் பேசியது கலக குரல் தான். அவர் சொன்னாரு, அவர் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்தாரு, இது பார்ப்பன பனியா ஆட்சின்னு சொன்னாரு, பண்பாட்டு ரீதியாக தீபாவளி கொண்டாடாதீங்க, பொங்கல் கொண்டாடுங்கன்னு சொன்னாரு,
வீட்டில் நல்ல தமிழ் பெயர் வைக்க சொன்னார், கருத்துக்களோட கொள்கை பெயர்கள் வைக்க சொன்னார், பண்பாட்டு ரீதியாக நம்மளை வந்து மாற்றுவதற்கான குரலை அவர் கொடுத்தார். அப்போ காலங்காலமாக புராண சாஸ்திர அடிப்படையில் பின்பற்றப்பட்டதை மாற்றி மொழி வழியாக பண்பாட்டு ரீதியான குரலை முன்னெடுத்தார். அந்த குரலும் இன்னைக்கு பேசுகிற இந்த ஆபாச குரல்களும் ஒன்றா? ரெண்டும் ஒரே மாதிரி கலக குரல்னு சொன்னா சொல்லுகிறவர்களுடைய நோக்கம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். இத கலக குரல்னு எடுத்துக்க முடியுமா? நிலைப்பாடு வேறொன்றா இருக்கலாம். இல்ல நீங்க இந்த கலக குரல் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, ஒரு தமிழ் தேசியம் பேச குரல் வந்து அவங்களுடைய குரலை நீங்க ஆதங்கமா கவலையா எடுத்துங்களேன். நீங்க எதுக்கு எடுத்தா நீங்க அதாவது பெரியார் பற்றி இது இல்ல, பெரியார் பற்றி பெரியாரை முன்வைத்து செய்யப்படுகிற அரசியல் தான் இங்க பெரிய குறி. எதுக்கு எடுத்தாலும் பெரியார் அப்படி இது ஒரு பெரியார் மண் அப்படி சொல்லும் போது தமிழ் தேசிய எங்களுடைய ஆளுமைகள் இருக்குல்ல, வஉசிக்கு எதிராக ஏன் அதை கொண்டாட மாட்டேங்கிறீங்க, ஏன் கலைஞரை கொண்டாட மாட்டேங்கிறீங்க, இப்படி எல்லாம் குரல் வருது. இந்த குரல் ஏன் நீங்க ஒட்டுமொத்த உருவமாக நீங்க பெரியாரை முன்னிறுத்தும் போதுதான் அங்க சிக்கல் வருது. அதை நான் விமர்சன நோக்க அணுகாமலே நம்ம அதை கடந்து வந்ததுனாலதான் இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தாங்க தமிழ் தேசிய அவர்கள், இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாவற்றையுமே நீங்க பெரியார் தான் காரணம், இது பெரியார், நாங்க பெரியார் வெடி செலுகிறோம் அடிக்கும் போது அப்ப எங்க அப்பன் தாத்தா முப்பாட்டா என்ன அவங்களே கொண்டாடுங்க, ஏன் அவங்கள ஒதுக்குறீங்க? பொறுத்தது போதும் தம்பி எரிதலை கொண்டு வான்ற மாதிரி இதுல ஒரு நியாயம் இருக்குது, நம்ம ஒத்துக்கணும். எல்லாவற்றையும் மற்றவர்களை ஒதுக்கி விட்டு நீங்க இதை வந்து நிறுத்தும் போது அப்பதான் அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது ஒரு கட்டத்துல அவர்களுக்கு எதிராகவே நிறுத்திடுறாங்க. ஒரு பாயிண்ட் அவர் சொல்வது எல்லாவற்றிற்கும் பெரியார், எல்லா தமிழகத்தில் நடந்த மாற்றத்திற்கும் பெரியார்னு சொல்றீங்க. இங்க சில குரல்கள் இருந்தது அப்படி இல்லங்க, நிறைய பேர் பங்களிப்பு செஞ்சிருக்காங்கன்னு அதை கடந்து வந்துட்டீங்க. அது இன்னொரு இடத்துல வேறொன்றா வெடிக்குது, அப்படி புரிஞ்சுக்கங்க. அதாவது எந்தெந்த குரலை இவங்க மதிக்கலன்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடுத்தது திராவிட இயக்கம் தான். என்ன மரியாதை கொடுக்கல, அவங்கள பற்றி என்ன நம்ம பேசல, அவங்கள பற்றி எந்த வரலாறு நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா இவங்க யார் யாரையெல்லாம் அவர்கள் முன்னோடிகள் இவங்க பேரை மறைச்சிச்சிங்கன்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லோருமே பெரியாரை போற்றியவர்கள் தான், பாராட்டியவர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டா மற்ற யாரும் செய்ய முடியாத வேலையை அவர் செய்தார். ஏன்னா அதை ஒரு இயக்கமாக்குனார். ஒரு கல்யாணத்தை வந்து பிரச்சாரமாக யாராவது மாற்றியிருக்காங்களா? ஒரு திருமணத்தை ஒரு சுயமரியாதை திருமணம், அதாவது திருமண முறையை மாற்றுவது பண்பாட்டு புரட்சி. அங்க திருமண வீட்டில் போய் பகுத்தறிவு அரசியல் பேசுறாரு, பெண்ணுரிமையை பேசுறாரு, பொதுக்கூட்டத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து மற்றவங்க நினைத்து பார்க்க முடியாத செயல்களை செய்தவர். அதனால அவரை பெரியார்னு சொன்னாங்க. மற்ற எல்லாரும் நீங்க மொழின்னு எடுத்தா இன்னும் 2 பேர் வருவாங்க, பண்பாடுன்னு எடுத்தா இன்னும் 2 பேர் வருவாங்க. இது அத்தனையும் சேர்த்து இயக்கமாக்கி நடத்தியவர் பெரியாருங்கிறதுனால தான் அவரை பற்றி நம்ம பேசுறோம். தியாகு, தமிழ் தேசியர்களுடைய விமர்சனம் அதுல இப்போ எல்லாம் பேசுற இடத்தில் அண்மை கால போக்கு அப்படின்னா பாரதியாரையும் பெரியாரையும் ஒப்பிடுறாங்க. இது மாதிரி ஒப்பிடுதல் நடந்துகிட்டே இருக்கு, குறி வச்சு அந்த விமர்சனங்கள் இருக்கு. அப்ப இன்னொன்றும் சொல்றாங்க வந்து திராவிடம் தான் எங்களுக்கு எதிரி, பாரதியார்ன்றவர் கிடையாது. அப்படின்னா பெரியார் குறிவைக்கப்படுவதற்கு முதன்மை காரணம்ன்றது வந்து அவர் தமிழர் அல்ல அப்படின்றத கட்டமைக்க விரும்புறாங்களா? அதுதான் அதனோட அரசியலா? அதாவது ஒரு செய்தி அண்மையில் உறுதியாயிடுச்சு, நம்ம அதை பற்றி பேச வேணான்னு பார்த்தோம், ஏன்னா அவங்க தலைப்பிலே அது வரல. ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிட்டு அதுக்கு சான்று கேட்டால் நீ கொடுன்னு திருப்பி கேட்குற அயோக்கியத்தனத்துக்கு விமர்சனம்னு பேரா விவாதம்னு பேரா? அதை எடுத்துருங்க, மனசை விட்டு எடுத்துருங்க, அதை எடுத்துட்டு பேசுவோம் இந்த தலைப்பை பற்றி. ஏன்னா இப்போ அண்மையில் வந்திருக்கிறதெல்லாம் வந்து அப்பட்டமான அவதூறு. சான்று கேட்டால் நீங்கள் கொடுன்னு கேட்கறது இது எங்கேயா ஒத்துக்குவோமா? யாராவது ஒத்துக்குவாங்களா? பெரியாருடைய சொல்லில் சொன்னால் அறிவு நாணயமற்ற செயல் இது. அதை ஒதுக்கிட்டு பேசும். பெரியார் ஏன் இந்த சூழலில் தேவைப்படுகிறார்? இந்த சூழல்னா என்ன? தமிழ்நாட்டு மக்கள் எந்த சூழலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? ஒரு இந்துத்துவ படையெடுப்பு சூழல் இது. இந்த இந்துத்துவ படையெடுப்பு சூழலில் அதை எதிர்த்து நம்மை காக்கிற ஒரு கேடயமாக, தமிழகத்தை காக்கும் அரணாக பெரியாரும் அவருடைய சிந்தனைகளும் அவர் தொடங்கிய இயக்கமும் தேவைப்படுகின்றன. இப்போ தன் காலத்தில் பெரியாரை பற்றி பெரிதும் போற்றி பேசியவர்கள் பல பேர் உண்டு. அவரோடு மாறுபட்டவர்கள் உட்பட, கருத்து மாறுபட்டவர்கள் உட்பட அத்தனை பேர் இருக்கிறார்கள். எல்லோரும் அவரை தந்தை பெரியார் என்று ஏற்றுக்கொண்டார்கள். திருவிகே உட்பட பல தலைவர்கள். ஏஎஸ்கே ஐயங்கார் அவரை பற்றி பிரமாதமாக பேசும்போது அவர் போய் ஏஎஸ்கே கேட்டார், ஐயா எல்லாருமே ஐயங்கார்னு போடுறான், நீங்களும் போடுறீங்களே அப்படின்னு கேட்டபோது பெரியார் சொன்னார், மற்றவனெல்லாம் என்னை போற்றுவதில் என்ன இருக்கு, ஒரு ஐயங்காராக இருந்தாலும் பெரியாரை ஏற்றுக்கொள்றான்னு சொல்கிறது தானே முக்கியம், அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும், எத்தனையோ தலைவர்களை மாறுபட்டவர்களை சொல்ல முடியும்.
இப்போ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ அவரோடு மாறுபட்டு நின்று தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்த பாவலரேறு போன்றவர்கள் எல்லாம் அவரை போற்றி மிக அழகாக பாடல் புனைந்தார்கள். இப்போ கவிஞர் காசி ஆனந்தன் எழுதியிருக்கார், எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே நான் போகல. நான் என்ன சொல்கிறேன், பாவேந்தர் மிகச் சுருக்கமாக அவரை பற்றி சொன்னார். தொண்டு செய்து படுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார். நான் என்ன பார்த்தேன்னா, இந்த வியப்பு கலந்த ஒரு பாராட்டுரை என்பது இப்போ தமிழ்நாட்டில் பெரியாருக்கு பொருந்தும், இன்னும் சிலருக்கு ஓரளவு பொருந்தலாம், அல்லது உலக அளவில் மிகப்பெரிய மெய்யியல் அறிஞர்களுக்கு கூட பொருந்தும். ஆனால் பெரியார் வாழ்ந்த களம் காலம் ஆகியவற்றை ஒட்டி பெரியாரை இதே போன்ற ஒரு 4 வரிகளில் எழுதணுங்கிறதுக்கு நான் எழுதினேன். தமிழினத்தின் தன்மான அடித்தளம், சமூக நீதி புத்தமைப்பின் உழைக்களம், தந்தை பெரியார் விடுதலை சிந்தையின் விளைநிலம். இவ்வளவுதான். தமிழினத்தினுடைய தன்மானத்திற்கு அவர் தான் அடித்தளம். ஏன் இதை நம்ம மட்டும் இல்லை, 1925 குடியரசு இதழை தொடங்கி சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் நிறுவினார். இது என்னவென்றால், தமிழினம் தன்னைத்தான் இனங்கண்டு கொள்ளும் போராட்டத்தின் தொடக்கம் என்று இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட் தீக்கதிர் பொங்கல் மலர்ல எழுதினார். யார்? இஎம்எஸ் வந்து யாரை பற்றி எழுத? பெரியாரை பற்றி எழுதுறார். இது தமிழினத்தினுடைய செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன், அதனுடைய தொடக்கம் என்று சொல்றார். 38 மொழிப்போருக்கு தலைமை வைக்கிறார். ராஜகோபாலாச்சாரியோட இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழர் தந்தை என்று அவரோடு எத்தனையோ வகையில் மாறுபட்டிருக்கக்கூடியவங்க, மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், கியாபே விஸ்வநாதன், கருமுத்து தியாகராயர் என்று எத்தனையோ பேர் அவரை தமிழர் தலைவர் என்று அழைத்தார்கள். அப்போ உள்ள குடியரசு ஏடுகளை எடுத்து பாருங்க, எவ்வளவு பொறுப்போடு அவர் எல்லா தரப்பட்டவர்களையும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக திரட்டுகிற முயற்சியில் ஈடுபட்டார். சரி, இந்திய அரசமைப்பு சட்டம் வந்துச்சு. உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் இடஒதுக்கீட்டை வகுப்புரிமையை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதை எதிர்த்து இங்கு ஒரு போர்க்களம் கண்டார். இவருடைய போராட்டத்தை அங்கீகரித்து தான் அன்னைக்கு சட்ட அமைச்சராக அம்பேத்கர் இருந்தார், நாட்டின் தலைமை அமைச்சராக நேரு இருந்தார். தமிழ்நாட்டிலிருந்து இப்படி ஒரு போராட்ட குரல் வந்திருக்கிறது என்றுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் வந்தது. ராம்கி அவர்கள் சொல்லுவது வந்து, இப்ப தமிழர்கள் தன்மானத்தின் அடித்தளம் அப்படின்னு இந்த இடம் தான் தமிழ் தேசியர்களுக்கு சிக்கல் இருக்கு. ஏன் அதற்கு முன்பு எங்களுக்கு சுயமரியாதை தேசியத்தின் பக்கம் உறுதியா நிற்கிறேன், எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனா சொல்கிறவர்கள் வழிகாட்டியாக பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம். பெரியாரை நீக்கிய தமிழ் தேசியம் சாதிய தமிழ் தேசியம், வலதுசாரி தமிழ் தேசியம், மதவாத தமிழ் தேசியம், இனவாத தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் பெரியார் இனவாதி அல்ல, அவர் இன உரிமைக்கு போராடியவர் தான். இந்த இடத்துல தான் எங்கள் முன்னோடிகள் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு பெரியார் தான் எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு, அத சொல்லாதீங்க. இல்ல, இந்த இடத்தில் யாருமே பெரியாருக்கு நிகர் இல்லை. எத்தனை பேர் போராடினாங்க. தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம் சென்னை கடற்கரையில் முழங்கிய போது 1938 செப்டம்பர் 11ஆம் நாள் முழங்கிய போது நாவலர் சோமசுந்தர பாரதியார் இருந்தார், மறைமலை அடிகள் இருந்தார். நாங்கள் 3 பேரும் இங்கே இந்த முழக்கத்தை கொடுத்த பிறகு தமிழ்நாட்டில் வேறு யார் இருக்கா இதை மறுப்பதற்கு என்று பெரியார் அந்த மேடையில் கேட்டார். எல்லாம் உண்மை, அவங்களுக்கு எல்லாம் உரிய பங்கு உண்டு அந்த போராட்டத்தில். நான் கேட்கறது, அந்த முழக்கத்தை இறுதி வரை எடுத்து சென்றவர் யார்? இவர்கள் யார்? இயக்கம் நடத்தியவர்கள். அந்த கூட்டமே எதுக்கு நடக்குது? பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையிலான அந்த நடைப்பயணத்தினுடைய இறுதியில் நடக்குது. பட்டுக்கோட்டை அழகிரி யார்? பெரியார் தொண்டர். சுயமரியாதை இயக்கம் தான் இயக்கம் நடத்தியது. இயக்கம் இல்லாமல் பெரியார்கிட்ட உள்ள சிறப்பு என்னன்னா, ஏடு இல்லாமலும் இயக்கம் இல்லாமலும் அவர் இருக்கல. குடியரசு தொடங்கிய காலத்திலிருந்து அந்த பேரெல்லாம் என்னங்க? குடியரசு, விடுதலை. எந்த குடியரசு? தமிழ் குடியரசு. எதனுடைய விடுதலை? தமிழ்நாட்டினுடைய விடுதலை. அது ஒண்ணும் இதெல்லாம் இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. தெளிவா இருந்தார் அதுல. அதை தவற எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விடுதலை என்பது ஒரு நிலப்பரப்புக்கான விடுதலையாக இருக்க முடியாது. அதனால்தான் பெண் விடுதலை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக நீதி எல்லாவற்றையும் இணைத்த ஒரு விடுதலை பேசலாம். அதனால பெரியாருடைய பார்வையில இந்த சமூக நீதி பார்வை, பெண் விடுதலை உட்பட என்பதும் தமிழ்நாட்டு விடுதலை என்பதும் 2 கண்கள். கண்கள் 2 ஆனாலும் பார்வை ஒன்று. அதுதான் புதிய உரிமை பெற்ற விடுதலை பெற்ற தமிழ் தேசம். இதை இப்படி தமிழ் தேசியர்களால் எதிர்க்க முடியும்? ரவீந்திரன் துரைசாமி, இது அரசியலா புரிஞ்சுக்கிறதா? இதுல என்ன, இது இன்னொரு
ஒரு அஜெண்டா இருக்கு, அதை இப்போது நிறைவேற்றுகிறார்கள்னு புரிஞ்சுக்கிறதா? ஏன் பெரியார் குறி வைக்கப்படுறார்? முழுக்க எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் தான். முத 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பெரியார் அந்த பிரிவுக்குள்ள இருந்து வெளியே வந்து 26% வாக்குகள் வேணா ஒரு சில குறைச்சிக்கலாம் வாக்குகள் வந்து ஒரு பெரிய லம்சம் வாக்கு வந்து கிடைச்சிருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் தான், அந்த எலக்ட்ரல் ஸ்ட்ரென்த் தான் இன்னைக்கு இதை பேச வைக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கன்ஷிராம் அவர் வந்து உத்தரப்பிரதேச அரசியல் வந்து கல்யாண் சிங் தலைமையில ராம் டெம்பிள்ங்கிறதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. அதே மாதிரி முலாயம் சிங் யாதவ் தலைமையில பாபரி மஸ்ஜித்னு சொல்லும்போது ராமர் வரும்போது எங்க போனீங்க முன்னோர் அந்த கடுமையான விமர்சனங்களை முலாயம் சிங் யாதவ் விமர்சிச்சுட்டு இருந்தாரு. கன்ஷிராம் வராரு. அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ள இஷ்யூல என்ன பாக்குறாரு? ராம் டெம்பிளும் நமக்கு பிரயோஜனம் இல்லை, கல்யாண் சிங்க்கும் பாஜக தான் பிரயோஜனம். பாபரி மஸ்ஜிதும் நமக்கு பிரயோஜனம் இல்லை, முலாயம் சிங் தான் யாதவ் முஸ்லீம்னு என் பிளாக்கா போகும். சோ நம்ம வந்து ஸ்ட்ராங்கா போல்டா ரெண்டையும் அடிச்சு ஒரு வியூகம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. பெண்களுக்கு தமிழர்களுக்கு இப்ப தமிழ்நாட்டுல புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி, அதுக்காக தான் சொல்றேன். பெரியார் அவர்களை குறி வச்சு அடிச்சா என்ன அரசியல் பலன் கிடைக்கும்? முடிச்சிடுறேன். அந்த இடத்துக்குள்ள ப்ரொடெக்டட் டாய்லெட் வேணும்னு தன் இஷ்யூவா சொல்றாரு. இப்ப பெரியாருங்கிற அந்த இது மு.க. ஸ்டாலினுக்கு மட்டுமே பயன்படுது, ப்ரொடெக்டிவா இருக்குது, அது பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸ்டாலினும் பிரின்சிபலா அந்த சில விஷயங்கள்ல இருக்கிறார், நம்ம மறுக்க வரல. சீமான் இதுல என்ன அடிக்கிறாருன்னா பெரியாரை எடுத்து அந்த அரசியலை வந்து 8% இருக்கக்கூடிய ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வர்சஸ் 47% இருக்கக்கூடிய ஸ்டாலின் திராவிட அரசியலுக்குள்ள அந்த ஒரு நரேட்டிவ் அவர் செட் பண்றாரு. தான் ஜம்ப் பண்ணி மேல வரணும்னு பண்றாரு. அவர் ஜம்ப் பண்றதுக்கா இல்ல இந்துத்துவம் உள்ள வரட்டும் அப்படின்னு வழிவகை செய்ய அது சொல்லலாம். இப்ப கன்ஷிராம் வந்து அடுத்தால வந்து அவர் யாரை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு, இது டாய்லெட்டுங்கிற மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் லெசர் ஓபிசிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. சீமானும் அதை தான் பண்றாரு. பொது தொகுதியில பறையர்கள், பொது தொகுதியில ஆதி தமிழர்கள் அது இருக்கட்டும். இதை பெரியார குறி வச்சு விமர்சிப்பதன் மூலமா அவர் மீது கடும் தாக்குதல் தொடுப்பதன் மூலமா என்ன பலன்னு கேட்கிறேன். அது அவருக்கு லாபம் தான். நீங்க கன்ஷிராமுக்கு அந்த இடத்துக்குள்ள அந்த ஓட்டையும் நரசிம்மராவ் வந்து அப்பர் காஸ்ட் ஓட்டையும் லிங்க் பண்ணி தான் அவங்க யாரு வாக்களிப்பாங்க? வாக்கரசியல் இருக்கா? இது இந்த இன்னைக்கு இது ஈரோடு ஈஸ்ட்லே சீமானுக்கு வந்து பெரிய லாபம். 8% வாக்கெடுத்திருக்கக்கூடிய என்டிஏ ஓட்டர்ஸ் வந்து சீமான் இன்னைக்கு ஏத்துக்கிறாங்க. இதுதான் பாஜக ஆதரவு வாக்குகளை பெறலாம். பெரியார கடுமையா விமர்சிச்சா அவங்க எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க, இதான் கணக்கா? கண்டிப்பா சீமான் வந்து தனிச்சு தான் நிற்க போறாரு. அப்படி ஒரு தனிச்சு நிற்கும் போது என்டிஏ வந்து கூட்டணிக்கு போனாலோ இப்படி கண்டஸ்ட் பண்ணாம அவங்க பதுங்கினாலோ அந்த கேடர்ஸும் ஓட்டர்ஸும் தன் பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறாரு. இப்ப தமிழ் தேசியமும் இந்துத்துவமும் அது ரெண்டு, இப்ப திராவிடத்தை தாண்டி ரெண்டு எதிர்முனைகள்ல நிக்குது. இந்துத்துவ வாக்கு வங்கிய தமிழ் தேசியத்துக்கு திருப்புறதுக்கு பெரியார் அடிச்சா போதுமா? அதான் கணக்கா? அப்போ அவரே வந்துருமா? சீமான் இந்த மாதிரி அதிரடியா பண்ணக்கூடியவர் தான். இல்ல நான் கேட்பது கோட்பாடு ரீதியா புரிஞ்சுக்க விரும்புறேன். நான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் தான் பேசும்போது உங்களுக்கு அது புரியும் நம்புறேன். எடுத்த எடுப்புல அவர் என்ன சொன்னாரு? வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டாரு. ஏன்னா டாக்டர் ஐயா வந்து ரஜினிகாந்த் வீரப்பனை கொள்ளக்காரன் போது இறங்கி அடிச்சாரு. ஜெயலலிதாவே அதை சொல்லும் போது டாக்டர் ஐயா பதுங்கினாரு. அப்ப டாக்டர் ஐயா பதுங்கின காலகட்டத்தில் வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு நினைச்சுதான் வந்தாரு. பாயிண்டடா என்னன்னா பாஜக ஆதரவு வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்புவது 1% தான் அப்ப எடுத்தாரு. இன்னைக்கு 8% வந்துட்டாருன்னா எடப்பாடியை பழனிசாமி பலகீனப்படுத்தி திராவிடங்கிற பேர்ல சமூக நீதி சூறையாட முடியாது. பெரியாருக்கு பாரதத்தினாங்கிற பேர்ல கே.பி. முனிசாமி சொல்லிக்கிட்டு பறையர் செங்குந்தர் போன்ற சமூகங்களின் சமூக நீதி சூறையாட முடியாது. அதை அடிக்கிறாரு. அதை அடிக்கும் போது ஸ்டாலின் தெளிவா நிற்கிறாரு. ஸ்டாலின் சப்போர்ட் திராவிடத்தை அடிப்பதன் மூலமா ஒரு வாக்கு வங்கி கிடைக்கும்னு நம்புறாரு. இதான் கணக்கு. எஸ், ஸ்டாலின் சீமான் கொண்டு வராரு. அண்ணா திமுக திணறாங்க. அருள்மொழி, இப்போ அரசியல் கணக்கா பார்க்கிற போது பெரியார கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்குகிற போது ஒரு ஆதரவு வாக்கு வங்கியை பெறலான்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்படி ஒரு மைண்ட் செட் மக்கள்கிட்ட இருக்கா? ஒரு ஆதரவு வாக்கு தளமும் இருக்கா? அதாவது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இப்போ திராவிட கட்சிகள்னு அரசியல் கட்சிகள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகள் இருக்கும். இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு கொஞ்சம் வாக்கு இருக்கும் இல்லையா? அந்த வாக்குகள் வந்து எப்பொழுதுமே இப்படி பேசுகிற யாருக்காவது அது போய்கிட்டு தான் இருக்கும். இது எப்பவுமே இருக்கு. இப்போ ரெண்டு பேருமே 48-52 அப்படி இல்லை. இதுல இருந்து கொஞ்சம் எல்லா நாட்டிலுமே ஒரு கருத்தை முழுமையாக மொத்த மக்களும் ஏற்றுக்குவாங்களா? அதுக்கு எதிரானவங்க இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு முற்போக்குன்னு பேசினா முற்போக்கு கூடாதுங்கிறவங்க பெரியாரை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கிட்ட நீங்க வந்து ராமாயண கதையை சொல்லி பாருங்க, வாலி வதையை பத்தி சொன்னா குழந்தைங்க ரொம்ப சுலபமா இட்ஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு பெரியாரை பிடிக்கும்.
ஆனால் பெரியாரை தெரிஞ்சுக்கிட்டா இந்த குழந்தை வந்து இப்படி ஆகும் அப்படிங்கும்போது இன்னொருத்தருக்கு அது பிடிக்காது. இப்படி ஒரு எண்ணிக்கை இருக்குது. அப்படி ஒரு வாக்கு சதவிகிதம் அவர் சொல்கிற பெரிய மனிதருக்கும் இருந்திருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ்னுடைய கணக்கு பெரியார் என்கிற அரணை பலகீனப்படுத்தினாதான் அவங்க உள்ளே வர முடியுங்கிறது. ஆனால் அவங்க நேராக அதை செய்ய முடியாது. அவங்க முகமூடிகள் ஏற்கனவே அம்பலமாய் இருக்குது. அதனால் ஒரு புது முகம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ இன்னொரு முகம் அவங்களுக்கு கிடைக்கிது. அது என்ன, இவங்களுக்கு ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருந்த பல வியாபாரங்கள் படுத்துருச்சு. அதனால் இனி வந்து ஈழக்கதை, விடுதலை புலிகள் தலைவர் இருக்காரு வருவார், இந்த மாதிரி கதைகளெல்லாம் இனி ஈழத்தமிழர்களும் நம்ப மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கும் ஒரு புது உறவு வந்து கிடைக்கிது. உண்மையான தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் கருத்து முரண்கள் இருக்கலாம், ஆனால் ரெண்டும் எதிரானது கிடையாது. ஆனால் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இப்போ பேசுகிற தமிழ் தேசியம்ங்கிற பேரில் பேசுகிற இந்த சில பேருக்கும் ஒரு நட்பு இருக்குது, உறவு இருக்குது. ரெண்டும் வேற வேற இல்லை, ஒன்று தான். ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்க்கப்பட்ட நண்பர் ரவீந்திரன் துரைசாமி சீமானுக்கு பிரச்சார செயலாளர் மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. வேற யாருமே அவர் பேரை பேசலை. நம்ம தத்துவமாக தான் கருத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து இங்கே எலெக்ஷன் பிரச்சாரம் மாதிரி அதை பேசுகிறாரு. அப்போ இது ரெண்டும் ஒன்றுங்கிறதுக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு? ராம்கி, இது தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்பதற்கான இந்த குறிவைத்தல்ன்றது இல்லை, இந்துத்துவத்திற்கு வாசல் திறந்து விடுறதுக்கான முயற்சி. அதுக்குதான் பெரியாரை விமர்சிக்கலாம். அதான் அரசியலா? இல்லை, நான் அதை ஏற்றுக்கல. என்னன்னா, நீங்கள் வந்து இந்து கடவுளுக்கு எதிராக பெரியார் பேசினது, கடவுள் எதிர்ப்பு, இதெல்லாம் வந்து பாஜக கை கொடுக்கும். ஸோ அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திப்பாங்களா? இன்னும் திரும்ப பேசினா பெரியார் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினதை கூட இஸ்லாமியர்களை ஒரு பகுதிகளை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்ததாக இருக்கும். ஆனால் இதை தாண்டி தமிழ் தேசிய குரலுடைய தனித்தன்மையை நம்ம அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். அவங்க என்ன எங்களை வந்து நீங்கள் தேசியர்களே ராம்கி, தியாகு அவர்கள் தமிழ் தேசியர் தான். தமிழ் தேசியம் குறித்து நிறைய கருத்தாக்கங்கள், நிறைய கட்டுரைகள், விடுதலை இயக்கம்ன்றது, அது போல பல தமிழ் தேசியர்கள் வந்து பெரியாரை ஏற்றுக்கொள்கிற போது உண்மையில் வந்து எப்படி வந்து தமிழ் தேசிய ஆதரவு வாக்கு வங்கி கிடைக்க முடியும்? ஏன் நேர் முரணா இருக்கிற இந்துத்துவத்துக்கு தானே பலன் சேர்க்கும் அது. இல்ல நீங்க இல்ல நான் அந்த நீங்க யாருக்கு பலன் சேர்ப்பது தனியா வச்சிருங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு காலத்துல டெல்டாவின் குரல் என்ன தஞ்சாவூர்காரன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு டெல்டா தஞ்சாவூர் மட்டும் குரல் கிடையாது. அங்க நிறைய கடைமடை பகுதி இருக்கு, திருவாரூர் குரல் இருக்குது, மாயாரம் குரல், கும்பகோணம் குரல் நிறைய இருக்கு. சோ எங்களை வந்து திராவிடங்கிற பேர்ல நீங்க திராவிட தமிழ்ங்கிற அந்த இடம் நீங்க சொல்ற நுணுக்கமான இடத்திற்கு தான் தியாகு அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பெரியார் அப்படின்ற அரணை உடைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு திராவிடம் தமிழ்ன்ற சிக்கல் வராது, இந்துத்துவம் உள்ளுக்கு நுழைஞ்சிரும். இந்த எச்சரிக்கையோடு தான் தமிழ் தேசியர்கள் இருக்காங்கன்னாங்கல்ல, அது தேவையில்லை. அதை எதிர்கொள்ள நீங்க அந்த நீங்க அரண் இதற்கெல்லாம் பயந்து கொண்டுதான் தனி நீங்க தமிழ் தேசிய குரலை எடுபடாது, அடுத்த கட்டத்துக்கு போகாது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க பெரியார் அவர்களை விமர்சிப்பதன் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியும். என்ன நீங்க எல்லாவற்றிற்குமே பெரியார் மாடல், இது திராவிட மாடல், பெரியார் மண் அப்படின்னு முன்னிறுத்தும் போது அது வேறு வழி இல்லாமல் விமர்சிக்குள்ள கட்டாயத்தில் அவங்க தள்ளப்படுறாங்க. நீங்க அதை வந்து அது இல்ல, நீங்க பெரியாரை விமர்சனப்படுத்தி இல்ல, நீங்க பெரியார் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, பெண் விடுதலை பத்தி, இதெல்லாமே அதுக்கு எதிராக ஏதாவது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி இருக்கா? பாஜக உட்பட எல்லா கட்சிகளுமே அதை ஏற்றுக்கொள்கின்றன. அதனால அதுல முரண்படல. எதுல முரண்படுறாங்கன்னா, நீங்க வந்து திராவிடரும் ஒண்ணுதான் தமிழரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற வாதம் இருக்குல்ல, அது ஆக்சுவலா வரலாற்று ரீதியாக பார்த்தா உண்மைதான். அத்திகும்பா கல்வெட்டு என்ன சொல்லுது? தமிழ தேசம் தமிழ் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுது வரலாற்று. ஆனா இன்னைக்கு திராவிடங்கிற வார்த்தை வந்து அரசியல் களத்துல பயன்படுத்தப்படுது. அப்படி திராவிடங்கிற வார்த்தை என்னன்னா, பிராமண அல்லாதவர்கள் அப்படிங்கிற வார்த்தை இங்க வந்துறதுனால எங்களை ஏன் அதை பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறேன். சுருக்கமா இது ஒரு அரசியல் கோட்பாடெல்லாம் தாண்டி அரசியலா பேசுறப்ப இது எதுக்கு வலு சேர்க்குன்றப்ப ராம்கி சொல்ல இல்லைங்க, தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்கும், பெரியார குறிவைப்பதுன்றது இல்ல இந்துத்துவம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? வரலாறு என்பது நேற்று தொடங்குவதல்ல. தமிழ் தேசியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியம் சொன்னபோது இந்த தேசியத்தினுடைய வரலாறு தொடங்குது. அதை ஒட்டி இந்த தேசியத்தினுடைய ஓர்மை அயற்பகைக்கு எதிராகவும் உட்பகைக்கு எதிராகவும் நிலைநிறுத்தப்படுவதற்கு நடந்திருக்கிற எல்லா போராட்டங்களும் தமிழ் தேசிய போராட்டங்கள் தான். திராவிடம் எங்கிருந்து வருகிறது? தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி போக்கில் ஒரு குறிப்பான வரலாற்று சூழலில் அது ஒரு வடிவம் எடுக்கிறது. அப்போ இந்த தமிழ் தேசியத்தினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியில் அது அடைகிற ஒரு வடிவம், பல வடிவங்கள் இருக்கிறதுல ஒரு வடிவம் இந்த திராவிட இயக்கம் என்ற வடிவம். அதுதான் தமிழ் தேசியத்தை வெகுஜன அளவிற்கு கொண்டு சேர்த்தது. நீங்கள் அது இல்லைன்னா
தமிழ் இந்த அளவுக்கு பரவலாகி இருக்காது, தமிழ் பற்று இந்த அளவுக்கு பரவலாகி இருக்காது. அயல் பண்பாட்டுக்கு எதிரான போராட்டம், வடமொழி ஆதிக்கத்துக்கும் வடமொழி ஆதிக்கம் குறிக்கக்கூடிய பார்ப்பனியத்திற்கும் சாதி ஆதிக்கத்திற்கும், இன்னொரு பக்கம் வெளி ஆதிக்கத்துக்கு எதிராக நடந்த அந்த போராட்டம் என்பது திராவிட இயக்கம் தான் பெரும்பகுதி முன்னெடுத்தது. மற்றவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இதெல்லாம் அங்கீகரித்திருக்கிறார்கள் யார் நேர்மையாக அரசியல் இருக்கிறாங்களோ அவங்க. 1951 அல்லது 52 கம்யூனிஸ்ட் கட்சி மீது தடை விதிக்கப்பட்டிருந்த போது, சேலம் சிறைப்படுகொலை நடந்த போது அதை எதிர்த்து பெரியார் தமிழ்நாடு எங்கும் சென்று இயக்கம் நடத்தினார். தெலங்கானாவில் 12 பேருடைய தூக்கு தண்டனைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இயக்கம் நடத்தினார். முடிவில் அது வெற்றி பெற்றதற்கு பிறகு தோழர் கல்யாண சுந்தரம் பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஐயா, எங்கள் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த ஒரு நேரத்தில் எங்களுக்காக, எங்கள் உரிமைகளுக்காக தமிழ்நாடு எங்கும் சூறாவளியாக சுழன்று பயணம் செய்த உங்களுக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பில் நன்றி. ஆனால் நம் இரு இயக்கங்களின் ஒற்றுமை இத்தோடு முடிந்துவிடக்கூடாது. தமிழ்நாடு தமிழ் தேச குடியரசு அமைக்கும் வரைக்கும் இந்த ஒற்றுமை தொடர வேண்டும். இந்த கடிதம் எஸ்விஆர் கீதாவினுடைய புத்தகத்தில் இருக்கு, எழுதுனாங்க உங்களுக்கு. அதனால இதை அங்கீகரிக்கிறாங்க. நான் மொத்தத்தில் என்ன சொல்றேன்னா, பெரியார் என்பது எல்லா தலைவர்களுமே வரலாற்றால் உருவாக்கப்படுகிறவர்கள். ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் வரலாற்றை படைக்கிறவர், மென் ஆஃப் ஹிஸ்டரி. பெரியார் அப்படி ஒரு வரலாற்று மனிதர் என்ற முறையில் அவர் வரலாற்றை உருவாக்குகிறார். ஒரு காவிரியினுடைய ஓட்டத்தில் சில நேரங்களில் அது குறுகி போகும், சில நேரங்களில் அகன்று போகும், சில இடங்களில் சாக்கடைகள் வந்து கலக்கும், சில இடங்களில் அது வெளியேறி சென்று சேதங்களை ஏற்படுத்தும். இது எல்லாம் இருக்கும். ஆனா காவிரி ஆறு காவிரி ஆறு தான். பெரியார் அப்படி ஒரு காவிரி ஆறு. அந்த காவிரி ஆறு இன்றைக்கும் உயிர்ப்போடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் காவிரியினுடைய நிலத்தடியில் இருந்துதான் செல்வங்கள், மண்ணுக்குள் இருந்து கனிம வளங்கள் கிடைக்கின்றன. அந்த காவிரியினுடைய நிலத்தடி நீர் தான் இன்றைக்கும் பல வழிகளில் நம்ம தமிழனுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பெருந்தகை பெரியார். எனவே அவரை சுலபமா இங்க அப்படி சொன்னார், அங்க அப்படி சொன்னார் என்று இது பண்ண வேண்டாம். எனக்கு தேர்தலுக்கும் பெரியாருக்கு ஏற்படுகிற சிக்கல் பற்றி ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்றேன். பெரியார் வந்து ஒவ்வொரு தேர்தலில் சில முடிவுகள் எடுத்திருக்கார். அதுல சரி தவறு விமர்சனத்துக்குரிய இருக்கு. 67 தேர்தலில் ராஜகோபாலாச்சாரியாரோடு திமுக இணைந்து நின்ற போது அதை எதிர்த்து காமராஜரையும் காங்கிரஸையும் பெரியார் ஆதரித்தார். அப்ப எங்க ஊர்ல வழங்கிமான்ல ஒரு கூட்டம், பெரியார் வரப்போகிறார் சொல்றாங்க. ஆனா கும்பகோணத்திற்குள்ள அவரை உள்ள விடாம அழைச்சிட்டு வர்றாங்க. ஏன்னா கும்பகோணத்தில் பிராமணர்கள் ஓட்டு இப்ப நமக்கு எதிராக போயிடும், இவர் உள்ள நுழைஞ்சாருன்னா போச்சு என்று இவரை சுத்தி கொண்டு வரனால தாமதமா வர்றார். அவர் வர்ற வரைக்கும் அந்த மேடையில் நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அவர் வந்து பேசினார். அங்க வந்து பேசும்போது சொன்னார், இந்த சிஆர் பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனர், ஆனால் பச்சை தமிழர் காமராஜருடைய வேட்பாளர், எனவே யோசித்து நீங்கள் வாக்களிங்கள்னு சொல்ல. இது போன்றெல்லாம் உண்டு. ஆனா இதை வைத்துக் கொண்டு மொத்த பெரியாரை மதிப்பீடு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ரவீந்திரன் துரைசாமி, உங்களுடைய நிறைவு பார்வையா அப்போ எலக்டோரல் பெனிஃபிட் பெரியாரை விமர்சிப்பதன் மூலம், தாக்குதலுக்கு உள்ளாக்குவதன் மூலம் கிடைக்குமா? ஏன்னா இது நாள் வரைக்கும் அப்படி கிடைக்கல. இப்ப செய்வதற்கு என்ன அரசியல் கணக்கு இருக்கு, இல்ல வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? அரசியல் கணக்கு இருக்குது. முதல் யூபி மாதிரி அப்பர் காஸ்ட் பிராமின்ஸே முழுமையாக ஆட்சி செய்ய முடியுங்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து பாஜக ஆதரவில் மாயாவதி கன்ஷிராமோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்தாங்க. அதே மாதிரி பூமிகார் பிராமின் இவங்களே வந்து முழுக்க ஆதிக்கம் செய்யக்கூடிய லேண்ட்லார்ட் அப்பர் காஸ்ட் ஆர் ஆன்மீகத்தில் மேலே உள்ள அப்பர் காஸ்டே வர முடியுங்கிற ஒரு மாநிலத்தில் யாதவர்களுக்கு எதிராக ஒரு எம்பிசி நிதிஷ்குமார் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார். ரெண்டுமே சாதித்து காட்டியது அப்பர் காஸ்ட் ஆதரவு பெற்ற பாஜக தான் 2 மாநிலத்தில் அதை சாதிச்சு காட்டிச்சு. இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் 18+8 26ங்கிறது திமுக வர்சஸ் அண்ணா திமுகவை தென் மாவட்டத்தில் சுத்தமாக தகர்த்து எரிஞ்சிடுச்சு. அது பல ஜாதிய காரணங்களும் இருக்குது. மேற்கு மாவட்டத்தில் இந்த 18+8 சேர்ந்தா திமுக அணிக்கு இவங்க தான் போட்டி. தென் சென்னை மத்திய சென்னையில் உள்ள ரிசல்ட்டுக்கு பிறகு 18+8 சேர்ந்தா திமுக அணிக்கு இவங்க தான் போட்டி. தந்தை பெரியார் உழைச்சி அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ள வரல. அவர் அரசியல் களத்துக்குள்ள வராத போது அவருடைய சபார்டினேட்டா இருந்த பேரறிஞர் அண்ணா பெருந்தகை 1957 சாதிச்ச இடம் வந்து பெரியார் பிரச்சாரம் பண்ண வட மாவட்டங்கள் இந்த வன்னியர் சமூக பெல்ட் தான். இந்த பெல்ட்டை தவிர இந்த 18+8 சேர்ந்தா 60% இடத்துல திமுக அணிக்கு போட்டி. இவங்க தான் சமூக நீதியை சூறையாடக்கூடிய ஒரு கட்சியான அதிமுக பலகீனம் அடையும். இவங்க திராவிட இயக்கங்கிற பேர்ல சமூக நீதி சூறையாடலுக்கு சகோதரி துணை போறாங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. சுருக்கமாக 18+8 உத்தரப்பிரதேச மாடல் தான்றத சுருக்கமா எதிர்வினை நேரமின்மை. அதாவது நான் அந்த ஒப்பீட்டுக்கெல்லாம் போக விரும்பல. இந்த கணக்கே வந்து இப்ப ஏன் இப்படி ஒரு
பதட்டமான விமர்சனம்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த தாக்குதல் ஏன் இப்போ நடக்குதுன்னா, அவர் சொல்கிற அந்த 8%லேயே இப்போது திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அதில் எத்தனை % நிற்குங்கிற கேள்வி வந்துருச்சு. அதனால் அவர் வந்து தன்னுடைய கொள்கை வழிகாட்டிகளில் ஒருவராக பெரியாரை வைத்திருக்கும் போது அதை முன்னிட்டு தான் வந்து இந்த தாக்குதல்லாம் நடக்குது. ரெண்டாவது, தமிழ் தேசியம் அப்படின்னு அவங்க பேசுறது, இந்த பின்னணியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எங்கே போய் நிற்குதுன்னா, தமிழர்களையே மத ரீதியாக பிரித்து அவங்க பேசுகிற தமிழ் தேசியம் தமிழ் ஹிந்துவில் போய் நிற்கிது. தமிழ்தாய் வாழ்த்துல திராவிடம் இருந்தால் பாடமாட்டோம், தேசிய வாழ்த்துல சொல்லலாம்ல. அதுக்காக நாட்டு பண்ண பாடாம இருக்க முடியுமா? ஒரே உதாரணம் தான், தமிழ்தாய் வாழ்த்து பாடினா கவர்னர் ரவி எந்திரிச்சு வெளியில ஓடுவாரு, இவங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்தையே பாடாம இருப்பாங்க. அப்ப ரெண்டும் ஒண்ணுதான், ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம். இதுல கூடுதலா நீங்க 8 அப்படின்னு சொல்றது நாம் தமிழர் சொல்றீங்க. நாம் தமிழர் நாங்க கடுமையா பாஜகவை எதிர்க்கிறோம்ன்றாங்க. அதை நம்ம பதிவு செஞ்சு முடிக்கலாம்னு அவங்க சொல்றது கற்பனை. விஜய் கம்பேரிசன்ல சீமான் கமலஹாசன் கம்பேரிசன் மாதிரி டபுள் ஆகி ஏறியும் போலாம். அது பரவதான் பார்க்கணும். இப்போ 8 எடுத்திருக்கிறது ஃபேக்ட், நான் சொல்றது ஃபேக்ட், அவங்க சொல்றது கற்பனை. அரசியல் இல்லாதவங்க கற்பனை. கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும். இந்த பண்டிகை காலன்றதுனால நேர நெருக்கடி இருக்கு. நம்ம இன்னொரு நாள் விரிவா பேசலாம். பொங்கல் வாழ்த்து சொல்லிடுவோம். 13/1/1936 பச்சையப்பன் கல்லூரியில வந்து ஒரு விழா நடந்தது, தைத்திருநாள் விழா. அந்த விழாவில் பேசிய தந்தை பெரியார் தான் பொங்கல் தான் நம்முடைய கலாச்சார விழான்னு அறிவிச்சாரு. அதனால நாளைக்கு எல்லாரும் நம்முடைய பண்பாட்டு விழாவான தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேர நெருக்கடி உணர்வீர்கள் நம்புறேன். இன்னொரு தருணத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது